திருவண்ணாமலை கோவில் வளாகத்தில் ஏற்றப்பட்டது கார்த்திகை தீபம். பஞ்சமூர்த்திகளின் முன்னிலையில் பக்தர்களின் அரோகரா முழக்கங்களுக்கு இடையே தீபம் எரியத் தொடங்கியது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை மீது ஏற்றப்பட்டது மகாதீபம். பெருங்குப்பரையில் 4500 கிலோ நெய்யுடன் சுடர்முகம் காட்டி ஜொலிக்கிறது பெரும் தீபம். திருவண்ணாமலை உச்சியில் ஜோதியாய் எரியும் கார்த்திகை மகாதீபத்தை தரிசிக்கும் பக்தர்கள். மலையே சிவமாய் அமைந்த திருவண்ணாமலை நோக்கி தொழும் பக்தர்கள் கூட்டம். திருவண்ணாமலையில் 2668 அடி உயரமலையில் கொழுந்துவிட்டு எரிகிறது கார்த்திகை மகாதீபம். அடுத்து வரும் 11 நாட்களுக்கு மலை உச்சியில் தொடர்ந்து சுடர்முகம் காட்டும் தீபம். ஓம் 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 நமச்சிவாய. வைர நெடுங்குழை அணிந்து தங்க வைர அலங்காரத்தில் எழுந்தருளிய அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனும் திருவண்ணாமலை கோவில் வளாகத்தில் பக்தர்கள் மத்தியில் பலம் வந்து அருள் பாலித்தனர். கார்த்திகை திருவிழாவையொட்டி தமிழகத்தில் பல்வேறு கோவில்களில் ஏற்றப்பட்டது மகா தீபங்கள். தீயாய் அனலாய் பெரும் ஜோதியாய் காட்சி தரும் கார்த்திகை தீபத்தை தரிசித்த பக்தர்கள். தெற்கந்தமானை ஒட்டிய கடற்பகுதியில் 14ஆம் தேதி வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்பு. 15ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் கணிப்பு. திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதிக மழைக்கான ரெட் அலர்ட். ஓரிரு இடங்களில் 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். திருநெல்வேலி மாவட்டம் பாப்பான்குளம் அருகே புதுக்குளம் உள்ளிட்ட குளங்கள் நிரம்பி வெளியேறும் உபரி நீர். வெள்ளிக்குளம், பொட்டல்புதூர் சாலையில் வெள்ளம் செல்வதால் போக்குவரத்து துண்டிப்பு. தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மேலப்பாளையம், கருப்பந்துறை பாலத்தில் போக்குவரத்து துண்டிப்பு. குறுக்குத்துறை முருகன் கோவிலையும் தாமிரபரணி ஆற்று வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கோவில்பட்டி குறிஞ்சான் குளத்திற்கு செல்லும் நீர்வழித்தடத்தில் அடைப்பு ஏற்பட்டதால் குடியிருப்புக்குள் புகுந்த மழை நீர். கோவில்பட்டி நகரத்தில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் தண்ணீரில் சிக்கிக் கொண்ட வாகனங்கள். திருவள்ளூர் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதியில் கூவமாற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்து பாயும் தண்ணீர். போக்குவரத்து திருப்பி விடப்பட்டுள்ளதால் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றிச் செல்லும் வாகன ஓட்டிகள். சென்னை அருகே புழல் ஏரியிலிருந்து வினாடிக்கு 500 கனஅடி வீதம் உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் வடபெரும்பாக்கத்தில் பாய்ந்தோடும் வெள்ள நீர். கனரக வாகனங்கள் செல்லும் மாதவரம், செங்குன்றம் நெடுஞ்சாலையில் பெருக்கெடுத்த தண்ணீர். சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. பல்வேறு மாவட்டங்களில் மழை பாதிப்பு உள்ளிட்டவை குறித்து ஆட்சியர்களிடம் காணொலியில் கேட்டறிந்தார். மழையால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. ஏரி, நீர்த்தேக்கங்கள் திறப்பு குறித்து முன்கூட்டியே மக்களுக்கு எச்சரிக்கை விடப்படுவதாகவும் விளக்கம். பெஞ்சல் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் வழங்குமாறு தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை.
திண்டுக்கல் சிட்டி எலும்பு முறிவு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் தீயில் கருகியும் மூச்சு திணறியும் 6 பேர் பலியான சம்பவம். மருத்துவமனையில் தடயவியல் நிபுணர்கள் தீவிர ஆய்வு. நாடாளுமன்ற மக்களவையில் தனது முதல் பேச்சை பதிவு செய்தார் பிரியங்கா காந்தி. அரசியலமைப்பு சாசனம் ஏற்கப்பட்டதன் 75ஆம் ஆண்டு வைர விழா விவாதத்தில் பங்கேற்ற உரை. நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது தெலங்கானா உயர்நீதிமன்றம். சிறையில் அடைக்க விசாரணை நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் உடனடியாக முறையீடு செய்ததை அடுத்து நடவடிக்கை. அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டதற்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. சட்டம் தனது கடமையை செய்துள்ளதாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கருத்து. அமெரிக்காவில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான வரி குறைக்கப்படும் என டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 21 விழுக்காட்டிலிருந்து 15 விழுக்காடாக வரி குறைக்கப்பட வாய்ப்பு.